அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் 31/7/2024 முடிவதற்குள் நிச்சயமாக ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து சூரியன், வித்யாகரகரான புதன் ஆகிய கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன. தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை முக்கூட்டு கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் குடும்ப வருமானம், தனிநபர் வருமானம் உயர்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான முன்னேற்ற சந்தர்ப்பங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பல்வேறு வகையான புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முயற்சி போன்ற அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. சந்திரனும் பெரும்பாலும் எடுத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்ச அதிபதியான சனி வீற்றிருக்கக்கூடிய வேளையில் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வலுவான அமைப்பில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறாருங்க. ராகுவினுடைய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகநிலைகள் சாதகமற்று இருந்தாலும் ராகுவால் அத்தனை விதமான தடைகளும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. கேது விரயத்தில் இருப்பதால் சுப விரயம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டுங்க. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருக்கிறார். அவருடன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இந்த இணைவு ஒரு மிக சிறந்த இணைவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு மங்கள யோகம் நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சியை பெற்றுத்தரும். ஆனால் அஷ்டமஸ்தானம் என்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. மற்றபடி அனைத்து விதமான பணிகளிலும் மிக பெரிய அளவில் அசுர வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.